வணக்கம் நேயர்களே, இன்றைய சிறப்பு பதிவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நேற்றைய தினம் நம்ம சந்தைகள் பார்த்தோம்னாக்க ஒரு ஹை வாலட்டைலோட ஓப்பனிங் பார்த்தோம்னாக்க ஒரு ஏர்லி கெயின் அது வந்து மெயின்டைன் ஆகி ஒரு பாசிட்டிவ் நோட்டில் முடிவடைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 21,910 சொல்லிட்டு. அதுபோல் இன்றைய தினம் மார்க்கெட்டுடைய ஓப்பனிங் பார்த்தோம்னா எகைன் இன்றைய தினமும் கேப் அப் இருக்கக்கூடும். 22,100 22,200 வரலையும் செல்லக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது. ஒரு சில முக்கிய விஷயங்களை நாம் இன்று பார்ப்போம். மேலும் நேற்றைய தினம் F&O எக்ஸ்பைரி பார்த்தோம்னாக்க ஒரு ஸ்மூத்தா கேரி ஓவர் ஆயிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அதை பற்றி நாம் இன்று பேச போறோம். பட் நேற்றைய தினம் FII பார்த்தோம்னா நெட் செல்லராக இருக்கிறார்கள். அதை நம்ம மனதில் கொள்ள வேண்டும். அதுபோல நமக்கு வரக்கூடிய ஜெனரல் எலெக்ஷன், லோக்சபா எலெக்ஷன் 2024 அது ஒரு கீ இம்பாக்ட் ஃபார் நெக்ஸ்ட் 1 மந்த்துக்கு இருக்கக்கூடும். இதை தான் நம்ம திருப்பி சொல்லிட்டு இருக்கோம். அதனுடைய விஷயங்கள் என்ன என்பதை பார்ப்போம். அதாவது மெயினா பார்த்தோம்னாக்க எலெக்ஷனுக்கு நிறைய விஷயங்கள், அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சைடு பார்த்தீங்கன்னா ரூரல்ல நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை மாதிரி பண்ணும் பொழுது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆக்டிவிட்டி பெட்டராகும் பொழுது ரூரல் டிமாண்ட், ரூரல் எக்கானமியில ஒரு மொமெண்டம் கொடுக்கக்கூடும். அதனால் துறைகள்னு பார்க்கும் பொழுது FMCG ஒரு நல்ல மொமெண்டம் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். இரண்டாவது மெயினா அந்த கன்சம்ஷன் செக்டார் அப்படின்னு சொல்லுவோம். இரண்டாவது பார்த்தோம்னாக்க நிறைய எதிர்பார்ப்புகள் இம்பார்ட்டண்டா எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய துறைன்னு பார்க்கும் பொழுது அக்ரிகல்ச்சர் துறை, இந்த அக்ரோ கெமிக்கல் செக்டார் இதனால ஒரு மொமெண்டம் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அக்ரிகல்ச்சரல் அப்படி என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க ஃபெர்டிலைசர் சப்சிடி, அதர் சப்சிடி ஃபார் ரீட்டைல் அக்ரிகல்ச்சர்ல ஃபார்மருக்கு கொடுக்கும் பொழுது அந்த துறைகள் பெட்டராக இருக்கக்கூடும். இன்னைக்குமே பாத்தீங்கன்னாக்க எலெக்ஷன் சமயத்துல அக்ரிகல்ச்சர் தான் அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு துறை. ஸோ அதனால அந்த துறையும் அடுத்த 2 மாதத்திற்கு நல்ல மொமெண்டமாக விறுவிறுப்பாக எலெக்ஷன் போல இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். மேலும் இந்த ஒரு 5-6 மாதமாக பார்த்தோம்னா டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட்ல வால்யூம் அதிகமாக ஏறி இருக்கிறது. இதற்கு காரணங்கள் என்னன்னு பார்த்தோம்னா 2 காரணங்கள்ங்க. ஒன்று ரீட்டைல் இன்வெஸ்டர் இருந்தாலும் மறுபுறம் ப்ரொப்ரைட்டரி ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ப்ரோ ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரொப்ரைட்டரி ட்ரேடிங் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னாக்க இப்போ இந்தியாவில் ஒரு 540 ஸ்டாக் புரோக்கர்ஸ் இருக்காங்கனாக்க அந்த 540 ஸ்டாக் புரோக்கர்ஸும் அவங்களுக்கு ஓனாக ட்ரேட் பண்ணக்கூடியது தான் ப்ரொப்ரைட்டரி ட்ரேடிங். அந்த ட்ரேடிங்கோட டேர்ன் ஓவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 59.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால அந்த ஆப்ஷன் சைடு வால்யூம் அதிகரித்ததும் வாலட்டைல் அதிகரித்ததுக்கும் ஒரு முக்கிய காரணம் இந்த ப்ரொப்ரைட்டரி ட்ரேடிங் என்று சொல்லலாம். மேலும் அவங்க என்ன பண்றாங்கன்னா அல்காரிதம் பேஸ்டு ட்ரேடிங் ஆக்டிவிட்டிங்க. இதுல 2 ஆக்டிவிட்டி இருக்கு. ஒன்னு என்னன்னு பாத்தீங்கன்னாக்க பிளாக் பாக்ஸ் அல்காரிதம் ட்ரேடிங் அப்படின்னு பாரு. அனதர் ஒன் பாத்தீங்கன்னாக்க எக்ஸிட் ஒன்லி அல்காரிதம் ட்ரேடிங் பாரு. ஸோ இந்த 2த்தையும் உபயோகப்படுத்துறாங்க. இந்த அல்காரிதம் ட்ரேடிங்கை பத்தி நம்ம ஒரு சிறப்பு பதிவை வரும் நாட்களில் போடுவோம். அப்போ இன்னும் உங்களுக்கு அதை பத்தி பெட்டராக தெரிஞ்சு கொள்ள முடியும். ஸோ மார்க்கெட்டை பொறுத்தவரை நாம் நேற்று கூறியது போல இந்த 21,900க்கு மேல மார்க்கெட் நிற்பதனால மார்க்கெட் ஃபர்தர் மூவ்மெண்ட் 21,250 வரலையும் செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதுபோல 21,750ங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கக்கூடும். இன்றைய தினம் சந்தைகள் வாங்கி விற்பதற்கு ஏதுவாக இருக்கக்கூடும். ஹாப்பி ட்ரேடிங் அண்ட் ஹாவ் எ ப்ராஃபிட்டபிள் டே.